இந்த நாள் உங்களுடைய வாழ்விலே தேவனை கண்டுகொள்ளுகிற ஒரு மகிமையின் நாளாய் விளங்குவதாக. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என கண்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? என கண்பானவர்களே, அவிசுவாசிகளை சொல்லல, அற்ப விசுவாசிகள். ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல்ல இது ஒரு ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா கடிந்து கொள்ளுகிறார். தமிழ்ல இப்படி சொல்லுவாங்க, அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியிலையும் கொடை பிடிப்பான். அற்பன் அப்படின்னு சொன்னா ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டா எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? உங்களை பார்த்து யாராவது அப்படி சொல்லிட்டா ஏத்துக்கிடுவீங்களா? ஆனா ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார், அற்ப விசுவாசிகள். என கண்பானவர்களே, ஏன் அவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார்? இயேசு உடனிருந்தும் அவர்களுடைய வாயில் வருகிற அறிக்கை என்ன? மடிந்து போகிறோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன அறிக்கையிட்டார் என்று சொல்லி பார்த்தோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம்னா அங்க வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டோம், போகிறதில்லை. கலக்கம் வரும், கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைய மாட்டோம். கலக்கமே வராதுன்னு சொல்லல, மனமுறிவடைய மாட்டோம். துன்பமே வராதுன்னு சொல்லல, துன்பப்படுவோம், துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே எங்களை யாரும் தள்ள முடியாதுன்னு சொல்லல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை, திரும்ப எழும்பி நிற்போம். இதத்தான் தாவீதும் சொல்லுகிறார். சிலர் ரதங்களை குறித்தும் தங்கள் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்பதாக அவர் சொல்லுகிறதை சங்கீதம் 20:7-8 வசனங்கள் சொல்லுகிறது. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். என கண்பானவர்களே, நீங்கள் கீழே தள்ளப்பட்டாதானே எழும்பணும். அப்ப பாருங்கள், உங்களை கீழே எவர் தள்ளினாலும் நீங்கள் எழும்புவீர்கள், நிமிர்வீர்கள், நிற்பீர்கள். இது எவ்வளவு ஒரு ஆழமான விசுவாசம் தாவீது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசி. இன்னைக்கு உங்க விசுவாசத்தை செக் பண்ணுங்க. இந்த அற்ப விசுவாசத்துக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பயம். என கண்பானவர்களே, உங்களுக்குள்ள பயத்துக்கு ஒருபோதும் இடம் கொடாதிருங்க. அது உங்களுடைய விசுவாசத்தை செல்லரித்து போக பண்ணி உங்களை அவிசுவாசியாய் மட்டுமல்ல அற்ப விசுவாசியாய் மாற்றிவிடும். பயத்தை ஜெயிக்க பயப்படாதே என்று சொல்லுகிற ஆண்டவரோடு இசைந்து இணைந்து நில்லுங்கள். தேவன் கிருபை அளிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு பேசி எங்களுடைய வாழ்வின் அற்ப விசுவாசத்தை, அவிசுவாசத்தை அடையாளம் கண்டு பயத்தை ஜெயித்து எழுந்து நிமிர்ந்து நிற்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள்,
ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.